வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஃப்எஃப்ல ஆக்சுவலாக அந்த அச்சீவ்மெண்ட் அமௌண்ட் எப்படி எடுக்கிறதுன்றாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி எடுத்துட்டோம். இப்போ அவங்க காட்டுறேன் வாங்க. இதுக்கப்புறம் நம்ம வேணால் நீங்கள் பேசாமல் சொல்லிட்டு ஓகேங்கன்னா ஓகே போடலாம். நம்ம அதாவது என்னதுன்னா, அந்த அச்சீவ்மெண்ட்டு அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுக்கிறதுக்கு நிறைய பேர் எடுக்காமல் இருந்திருப்பீங்க. அது எடுக்கிறதுக்கு பாயிண்ட்ஸு அதை எப்படி ஈஸியாக கலெக்ட் பண்ணுறதுன்றது தான் நம்ம நிறையா பார்ட்டாக போடலாமான்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் ஓகேன்ட்டிங்கன்னா நம்ம போடலாம். ஓகேங்களா? சரி சார் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போவோம். ஓகேங்களா? நீங்கள் சொல்லுங்கள் போட்டுமா வேணாமான்னு. நீங்கள் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா போட்டுக்கலாம். ஒவ்வொன்று தான். அதாவது ஹிடன் டாஸ்க்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தெரியாது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டாஸ்க்லாம் கூட எப்படி முடிக்கிறதுன்றது நான் போடுறேன். ஓகேங்களா? சரி நீங்கள் சொல்லுங்கள் போட்டுமா வேணாமான்னு. ஓகேங்களா? சரி ஓகே வாங்க நம்ம போய் கிளைம் பண்ணலாம். அங்கே பாருங்கள் அந்த பெட்டி மாதிரி காட்டுதா, இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அச்சீவ்மெண்ட் தான். ஓகே நான் இப்போ முடிச்சிட்டேன். இந்த டாஸ்க் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டலாம். 8000 பாயிண்ட்ஸ் நான் கரெக்டாக முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக 8010 வந்திருக்க வேண்டியது. ஏன் 8000 அவள் தான் ஏறாது போல இருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கே வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்றது தான் நான் ஒவ்வொரு பார்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? இன்னும் இந்த பார்ட்லனா ஒரு 2-3 அச்சீவ்மெண்ட்டை தான் சொல்கிறேன். அதாவது இது நம்ம கேம் ப்ளே பண்ணி வேண்டியதில்லை, நீங்கள் சும்மா இது பண்ணாலே போதுன்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அச்சீவ்மெண்ட் அமௌண்ட்டை க்ளைம் பண்ணுறலாம். ஓகே காட்டுது பாருங்கள். இந்த அமௌண்ட்டுக்காக தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. யாரெல்லாம் இந்த அமௌண்ட் எடுத்துறீங்கன்னு சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக ஃப்ரீசிங் அமௌண்ட்டு. ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு அமௌண்ட்டு நம்ம இப்போ ஒன்று போடுறோன்னா உதாரணத்துக்கு இப்படி ஒன்று எடுத்துக்கோங்கன்னா அதை பாருங்கள், குத்துறானா குத்தி முடித்த உடனே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனால் அது போட்டுகிட்டே இருப்பான். ஸோ அதான் என் ஃபேவரெட்டு. நான் இதில் கூட வச்சுருந்தேங்க, என் ஃபேவரெட் லுக்கில் இருக்கும் பாருங்கள். இது கூடங்க இதுக்காக தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எங்கள் பாருங்கள் இருக்குங்களா, இதுக்கு தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இட்ஸ் டைம் டு வாங்க வேண்டியது. வேறு ஒன்றும் கிளைம் பண்ண வேண்டியதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? வாங்கிடுவோமா? சரி ஓகேங்க. செம்ம ஜாலியாக தான் இருக்குது. நீங்களாம் எல்லாம் முடிச்சிட்டிங்களா சொல்லுங்கள். நான் கலெக்டர் ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ கலெக்ஷன்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, கொஞ்சோண்டு தான் இருக்கும். ஸோ அதனால தான். ஓகேங்களா? சரி ஓகே வாங்க கிளைம் பண்ணிடலாமா? ஓகே 3 இருங்க 3 2 1 ஓகே வாங்க கிளைம் பண்ணிடலாம். கிளைம் பண்ணியாச்சு. என்ன தான் இந்த அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாகவே இல்லைனாலும், அதாவது மற்றவங்களாம் எல்லாம் சட்டம் எடுத்துருப்பீங்க, ஆனால் எனக்கு இந்த அமௌண்ட் கிட்ட எடுக்கிறதுக்கே வருஷம் கணக்கில் ஆச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான். ஏன்னா நான் அவ்வளோ விளையாடவே மாட்டேன். நடுவில் ஒரு வருஷம் கிட்ட அவ்வளோ கேமே விளையாடவே இல்லை. ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஓகே ஸோ ஒரு வழி இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்தாச்சு. ஓகே நம்ம போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 குட்டி அச்சீவ்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி ஃபஸ்ட்டு வாங்க அதை பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆஃப் அண்ட் ஐ. இது தாங்க. இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் சும்மா கேமுக்குள்ளே லாகின் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். லாகின் பண்ணிட்டு நீங்கள் கேம் டெலிட் பண்ணுறது அது சொன்னேன். இப்போ நீங்கள் கேமுக்குள்ளே லாகின் பண்ணிட்டீங்கன்னா வெளில போயிருங்க, அவள் தான், பிரச்சனை இல்லை. விளையாடவே வேண்டியதில்லை. நீங்கள் அன்றைக்கி லாகின் மட்டும் பண்ணாலே போதும். எனக்கு கூட பாருங்கள் 5 இயர்ஸ் கிடைக்க போகுது. ஆக்சுவலாக 5 இயர்ஸ் எனக்கு 6 இயர்ஸே கிடைக்க வேண்டியது. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு வருஷம் விளையாடலன்னு. ஸோ அதனால தான் எனக்கு 5 இயர்ஸே இப்போ தான் கிடைக்குது. ஓகேங்களா? நேரத்துக்கு எனக்கு 6 இயர்ஸ் கிடச்சிருக்க வேண்டியது, விளையாடாமல் விட்டுட்டேங்க நான். அதனால தான். நீங்களும் நம்ம விட்டுருக்கீங்களா விளையாடாமன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எல்லாமே ஈஸி தாங்க, இன்னும் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு நோ ஸ்டாப்பிங் மீன்ற அச்சீவ்மெண்ட் தான். இது ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்குலாம் இல்லை. பிஆர்சிஎஸ்லாம் போவீங்க பார்த்தீங்களா, அங்கே போய் கில் அடிப்பீங்களே, அதுதாங்க இது. ஓகேங்களா? ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை, கில் மட்டும் அடித்தா போதும். 6000 கில் வச்சுன்னா 200, இதுலேயே ஒரு 350-450 பாயிண்ட் கிட்ட தரானுங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் முடிச்சிருங்க. நானே இது முடிக்க போகிறேன். முடிச்சா நமக்கு ஒரு டெர்மினேட்டர் ஒரு இது கொடுக்குறானுங்க வர, மறக்காமல் க்ளைம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எது சொல்லலாம், இந்த ஒரு ஹிடன் அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்குது. ஹிடன் அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம அப்புறமா ஒரு வீடியோவாக தனியாக போடுறேன், அதை பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு MVP மாஸ்டர் மைண்டுன்ற ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இது ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் எனக்கு கஷ்டம். ஏன்னா நான் அவ்வளோ விளையாடவே மாட்டேன் வரேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. கில்ல சிஎஸ் மோடில் சிஎஸ்ஆரா சிஎஸ் நார்மலான்னு தெரில, நீங்கள் அதில் ஒரு 400 வாட்டி MVP அடிக்கணும். அதாவது எப்படி சொல்லலாம், நீங்கள் உங்கள் டீம்லேயே ஹையஸ்ட்டு கில்லாக அடிச்சிருக்கணும், அதோட நீங்கள் ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா? பண்ண வேண்டியது இல்லைல்ல, நார்மலாக நீங்கள் பண்ண வேண்டியது. சிஎஸ்லாம் நிறையா நீங்கள் ஆடினீங்கன்னா நீங்கள் இந்த 3மே அசால்ட்டாக 2 அசால்ட்டாக முடிச்சிடலாம். மீதியெல்லாம் நான் உங்களுக்கு அந்த சீக்ரெட் அச்சீவ்மெண்ட்ஸை நான் அப்புறமா உங்களுக்கு ஒரு தனி பார்ட்டாக போடுறேன்.
நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், போடுறேன். ஈஸியாக நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது தான். ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம அந்த அமௌண்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இருங்க, உள்ளே போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை காட்டுறேன். 38 இதாங்க அந்த அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ எந்த அமௌண்ட்டை தூக்கிட்டு நான் வைக்க போகிறேன் என்னவென்றால், ஓகே இருங்க. ஸோ ஓகேங்க, ஸோ இதுதான் அந்த அச்சீவ்மெண்ட் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில் எஸ்ன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி சீக்ரெட் அச்சீவ்மெண்ட்ஸு, நார்மல் அச்சீவ்மெண்ட்லாம் எப்படி ஈஸியாக முடிக்கிறதுன்னு வேணும்னு சொன்னீங்கன்னா போடலாம். ஓகேங்களா நண்பர்களே? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த அச்சீவ்மெண்ட் எடுத்த இதுக்காக தான் போட்டேன். இங்கே பார்த்துங்க, இது ஃப்ரோசிங் அமௌண்ட், அதான் ஃப்ரீ அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், நகரவே மாட்டான். ஓகேங்களா? அதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் போட்டுமா வேணாமான்னு. போட சொன்னீங்கன்னா போடலாம். ஓகேங்களா? பாய் பாய்.